ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பராபவ வருஷம் பிறந்திருக்கு, தமிழ் வருஷம். பலன்கள் சொல்லணும், கோல்சாரம் அவசியம். ராஜயோக ஜாதகத்துக்கு கோல்சாரம் பாதிக்காம போகாது, நமக்கு அது தேவையில்லாம இருக்கும். நமக்கு பலவீனம் இருந்தா தானே மருந்து தேவை, பணம் இல்லாம தானே பணம் தேவை. பணம் இருக்கிறவருக்கு பணம் தேவையில்லை, அதையும் மீறி ஆசைப்படுறவர் அது வேற கணக்கு. எந்த ஒரு வார்த்தை சொல்றேன்னா, அப்ப போதுமான ஒளி இருக்கும்போது பிரச்சனை இல்லாம வீட்டுல கரண்ட் இருந்துச்சுன்னா பேசாம அவங்க வேலை பார்ப்பாங்க. கரண்ட் இல்லைன்னா தான் சலனமாவாங்க, சங்கடப்படுவாங்க. அப்பத்தான் அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஒளி கொடுக்க வருது. குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் உச்ச நிலைக்கு வருவாரு கடகத்துல. இது ஒரு அற்புதமான எல்லா ராசிக்கும் நன்மை. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த பாவங்கள்ல உட்காருது, எந்தெந்த பாவங்களை பார்க்குது அப்படிங்கிற அமைப்பை பார்த்து நம்ம சொல்றத பாவக சுபத்துவமும் பலன்கள் எடுக்க சரியாக இருக்கும். கோச்சாரம் அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். இப்ப கன்னி ராசிக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200 மட்டும் சுபத்துவ பாவத்துவ கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி பதியப்பட்ட வீடியோக்கள் 1200க்கு பட்ட பயனுள்ள வீடியோகள் இருக்குங்க. அவ்வளவு மனித வாழ்க்கைக்கு தேவையான வயதுக்கு தகவல் சொல்லியிருக்கேன். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் ஒரு தரம் பார்த்தா என்கிட்ட பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஜோதியும் சொல்லிக்கலாமே, அவங்க திறமையை காட்டுவோம். அவங்க யோகத்துக்கு நமக்கு எல்லாருமே நல்லா இருக்கும் இருப்போம். இதுல பொறாமைக்கெல்லாம் வேலை இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா எந்த ஒரு விஷயத்திற்கு செழிப்பா இருக்க முடியும். ஜோதிடத்துல ஹார்ட் ஒர்க் மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு எடுத்தவொன்னு சொல்லிட முடியாது. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. ஐயோ, கணவனுக்கு சரியில்லையே, விழுந்து படுத்திருப்பாரு. அவர் இப்போ எங்கே சனி வந்ததுல இருந்தே அவர் சரியில்லாம போயிருப்பாரு சொன்னாருன்னா ஜோதிடம் இல்லை. விதி விதிகளுக்கு இருக்கா, இப்படிலாம் பார்க்கணுங்க. இப்ப இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலனை தரும்? கோல்சாரம் அவசியம் சொல்லிட்டேன். தமிழ் புத்தாண்டு நம்ம எதுக்கு சொல்றோம்? அந்த காலகட்டத்தில் என்ன கிரகங்கள் மாறுது. ஆங்கில புத்தாண்டு அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்ப 6 மாசத்துக்கு பலன் சொல்றோம், அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம், பிரிச்சு சொல்லலாம். பாட்டா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத விதி மாறாம சொல்லணும், அதுதான் முக்கியம். இப்ப கன்னி ராசியை பார்ப்போம். கோல்சாரங்கள் வருஷ கிரகங்கள் தான் முக்கியமானது. மாத கிரகங்கள் நம்ம பார்க்கணும். வருஷ கிரகங்கள் தான் இதுலயும் சுபத்துவ பாவத்தின் அளவீடுகள், சுபத்துவத்தின் அளவீடுகள் அப்படின்னு வருதுன்னா, இப்ப 10ல குரு இருந்துச்சு இது வரைக்கும். அவங்க தசாபத்தியே மனசுல நினைச்சுக்கிறீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி 10ல குரு இருந்துச்சு. வேலை இல்லாத கூட வேலை இருந்தது. நல்லா கவனிங்க, வேலை இல்லாதவர்கள் கூட உங்க ஜாதகத்துல வேலை சத்து இல்ல, தொழில் சத்து இல்ல, அது கூட ஏதோ ஒண்ணு செஞ்சீங்க. சுருக்கமா முடிச்சுக்கிடுவோம். உங்களோட செயல்பாடுகள் சிறப்பா இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் 11ஆம் இடத்துக்கு உச்ச நிலையில் குரு வராரு. 11ங்கிறது எல்லா ஸ்தானத்துக்கும் ஏகாதசத்தில் எக்கோடும் நன்று அப்படி இருக்குது. 11 நியூட்ரல் ஸ்தானம், கெடுதலை இல்லாத ஸ்தானம். நோய் இருந்தால் நோய் தீரும், கடன் இருந்தால் கடன் தீரும். 11ஆம் இடம். இப்ப 11ஆம் இடத்துல உச்ச குரு வராரு. சரியா? ராசிக்கு 7ஆம் அதிபதி 11 உச்சம் வராரு. ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல, கன்னி ராசி வீட்டுல பெண்கள் வச்சுக்கோங்க. கன்னிராசி பெண்களுக்கு கணவன் பலம் ஆகிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆண் ஜாதகத்துல கன்னிராசிக்கு மனைவி ஒரு வேலைக்கு போகலாம், அல்லது மனைவி மூலம் சொத்து வரலாம், லாபங்கள் கிடைக்கும்னு எடுத்தோன்னு சொல்லிடலாம். 7ஆம் அதிபதி 11ல போனா உச்சமானால் நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப 11 நான் சொல்லிட்டேன். மூத்த சோழர் நல்லா இருப்பாங்க, எல்லாருக்கும் வேணும். மூத்த சோழர் நல்லா இருப்பாங்க, லாபங்கள் கிடைக்கும், அந்யோன்யம் இருக்கும், தாரகோஷங்கள் அடிபடும், 2ஆம் திருமணம் நடைபெறும். முதல் திருமணம் போய் 2ஆம் திருமணத்துக்கு இருக்கீங்கல்ல, உங்க தசாபத்தி படி வயசுக்கு தக்கன பலன். அப்ப அதுவும் சிறக்கும். 11ஆம் இடம் மொத்தத்துல லாபஸ்தானம், மிக முக்கியமான ஸ்தானம், வெளிச்சப்படுது. அப்ப வெளிச்ச நன்மையே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். 11ல சனி இருந்துச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க. அது மட்டும் சொல்லக்கூடாது. அந்த சனியை ஒரு நல்ல கிரகம் பார்த்துட்டா கெடுதல் நன்மையும் நடக்கும், உறுதியா சொல்லலாம். இப்ப அவருடைய பார்வையை பார்க்கணும். 5ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு.
முயற்சி வேணும்ல, யாரா இருந்தாலும் ஒரு முயற்சி வேணும். முயற்சிக்கும் ஜோதிடத்துல பலன் இருக்கு. நீங்க எங்க போனாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு போய் ஒரு கருத்தை சொன்னாலும் ஜோதிடம் இல்லாம சொல்ல முடியாது. 3ஆம் இடம் சகோதரம், சகோதர ஒற்றுமை, வீரியம், இல்லறம். 3ஆம் இடம் இல்லறத்தை குறிக்கக்கூடியது. பொருத்தம் பார்க்கும்போது எல்லாம் பாக்குறேன். 3, 7, 11, 12 யோசிச்சு பாருங்க. இவ்வளவும் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள். 3 வெளிச்சமாகுது. முயற்சி. நகை நட்டு போடாதவங்க கூட உண்மையிலே இல்ல வாங்கி போடுவீங்க. போட விருப்பம் இல்லாம பீரோல வச்சிருக்கீங்க, எடுத்து மாட்டுவீங்க. இது அவங்களோட தசாபுத்தி அமைப்பு படி 90% பேர் சரியா இருக்கு. ஒரு வருஷம் உணர்ந்து பாருங்க. இப்ப 3ஆம் இடம் பாக்குறாரு. அடுத்த 5ஆம் இடம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அமைப்புல திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்கு சிறு பிரச்சனைகளுக்கு தீரும். வயசுக்கு தக்கன நம்மளை விட்டு வெளியில போய் படிக்கிறாரு. அது காதுக்கு தவறான தகவல்லாம் வருது. அந்த மனச்சலனப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதுதான் விலகிரும். பொய் கூட சொல்லலாம் இல்ல, நம்ம துன்பப்படங்காட்டி அவர் நல்லா இருப்பாரு. ஆனா வதந்தி மாதிரி வந்து நம்மளை துன்பப்படுத்தும். அதெல்லாம் நீங்கிரும். எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளுடைய முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிடலாம். அடுத்து 7ஆம் இடம். நான் இப்பதான் சொன்னேன், கண்டகச்சனி. 7ஆம் இடம் ஜாதகர் ராசியை பார்ப்பாரு. 7ஆம் இடம் கணவனுக்கு வாழ்க்கை துணை குறிக்கும். ஆனா அந்த பெண்ணையும், பெண்ணா இருந்தாலும் ஆணையும் குறிக்கும். அங்கேயும் சனி இருக்கு. இருட்டு, பின்னடைவு. அவர் முயற்சி போவார், சட்ட காலத்தில் பிடிச்சுக்கிற இழுக்கும், முயற்சி செய்ய விடாது. அப்படிங்கிற அமைப்புல இருந்தது. இப்ப அற்புதமாக மாறுகிறது. இப்ப நான் இதுல சொன்னேன், இதெல்லாம் வந்து இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது இருந்ததெல்லாம் ஜூன் மாதம் தானே குரு வராரு, ஜூன் 2ல. அப்ப அந்த அது முதல் 7ஆம் இடத்துல சனி இருந்து அந்த குரு பார்த்து 7ஆம் அதிபதி 11க்கு வர்றாரு. வாழ்க்கை துணையினால் நல்ல பலன் உறுதியா சொல்லிடலாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்துல டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு நின்று போகும். இதெல்லாம் வந்து சரியா நான் சொல்றேன் இந்த விஷயங்கள். சரி, இப்ப குருவை சொல்லிட்டு சனியை சொல்றேன், திரும்ப அதையும் சொல்றேன். 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி. சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது கட்டத்துல, ஆனா இருக்கணும். இருந்தா தான் எல்லாமே நடக்கும். இரும்புலாம் வேணும்ல. சில விஷயங்கள்லாம், அதாவது நல்லா கேளுங்க, மற்ற கிரகங்கள்கிட்ட எதையுமே வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனா சனிக்கிட்ட சில விஷயங்கள் ஆகாத விஷயம் இருக்கு. மது தேவையா? மது தேவையில்லை. இப்படி எல்லாம் போகும். ஏதாவது ஒரு குறைபாடு சனிகிட்ட மட்டும்தான் இருக்கும். வேற யார்கிட்ட எந்த கிரகத்தையும் இருக்காதுங்க. ராகுகள் வந்து யார்கிட்ட சேர்றாங்களோ அதை பல மடங்கு போய் சனியோட தொடர்பு பெற்றா சனி சொல்ற குணத்துல கடுமையான நம்ம இப்ப அசுர கிரகம் இல்லையா, வேகமா செயல்படும். அதுதான் அர்த்தம். இப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்ப குரு பார்த்துறாரு. அப்ப திருமணம் நடக்கும். திருமணத்துல சச்சரவு தான் நீங்கும். திருமணமாயி சச்சரவு இல்லை, ஆனா வறுமையா இருக்கும், தீரும். 7ஆம் இடம். ராகு அதுக்கள் எடுப்போம். கார்த்திகை மாசம் கடைசியில தான் மாறுறாரு. சரிதா? அப்ப கார்த்திகை மாதம் மாறும் பொழுது 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு சொல்றேன், 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை இருந்துச்சு. கடன் இருந்தும் இல்லை. 6ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்துச்சுன்னா, ராகு திசை நடந்தாலும் சரி, எந்த பாவத்தோட உங்களுக்கு தொடர்பு பார்த்து இதுல வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. 6ஆம் இடத்துல இருட்டு, வேலையும் இல்லை, வியாதியும் இல்லை அப்படின்னு போயிடும். குரு பார்க்கும்போது வேலை ஏதோ கடுமையான முறையில முயற்சி செஞ்சு வேலை பார்த்தீங்க, நோய் தீர்ந்தும் தீராமை இருக்குன்னு சொல்லிக்கிறணும். இப்ப அவர் 5ஆம் இடத்துக்கு வராது. சரி, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. குழந்தை பாக்கியத்தை இப்ப சமீபத்தில் கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணணும். குழந்தைக்கு நன்மை இல்லாத செயலை செய்யும். அதிர்ஷ்டமே இல்லைன்னு ஆகும். இருட்டு தானே. அப்ப ராகு தசை நடந்து கடுமையான அமைப்புல 5ஆம் பாவத்திலே எத்தனை லட்சக்கணக்கான மனக்களை நான் எது சொன்னாலும் அதுல இருக்கும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கும் ராசிக்கும் 5ஆம் இடத்துல ராகு இருந்து கடுமையா இருக்கும்போது, இப்ப 5ஆம் ராகு வரும்போது அந்த அந்த பிரச்சனை தலை வச்சாடும். நுணுக்கமான அமைப்பை நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல இப்ப அதுக்கு மாற்று இருக்கா? குரு பாக்குறாரு. இவ்வளவுதாங்க. குரு உச்சமா இருந்து பாக்குறாரு. எந்த கெடுதலும் நடக்காது. கெடுதலே நடக்காது. உச்சமான குரு இந்த இருட்டு ராகுவை வெளிச்சப்படுத்துறாரு. அப்ப பிள்ளைகளுக்கு மேன்மை ஏற்படும். குழந்தை பிறக்கும். உங்களுக்கு குழந்தைக்கு வியாதி இருந்தா தீரும். வயசானவங்களுக்கு குழந்தைக்கு வெளிநாட்டு படிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு சரி, இதுல இருந்து பிள்ளைகள் நல்லா வருவாங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரை சொல்லிடலாங்க. இவ்வளவுதான் ஜோதிடம். ஜோதிடம் ஒண்ணு மலையை பார்க்கிற விஷயம்லாம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியான விஷயம். புரியணும் எல்லாருக்கும். அதுதானே ஜோதிடம் எதுல இருக்கு? ஒளியியல், கிரகபாவ சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் இருக்குது.
நெடுநாள் ஆராய்ச்சியை மேற்கொண்டு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. பிராப்தம் உள்ளவோ பிடிக்கிறோம், இல்லை இதை இல்லைன்னு சந்தேகப்பட்டா அவ்வளவுதான். அப்ப எந்த இதுல பலன் இருக்கிறது நல்லா உணர்ந்துக்கிறணும். அப்ப கன்னி ராசிக்கு சரி கேதுவை சொல்லணும்ல, கேது 12 இருந்துச்சு, வெளிநாட்டை தடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம், தூக்கம் கட்டிச்சுன்னு சொல்லலாம். ஆனா அளவு கம்மி. கேதுங்கிறது அமைப்பு வேற, ராகு கடுமையான கிரகம், கேது கொஞ்சம் நிதானமான கிரகம். இப்ப 12ஆம் இடத்துல உள்ள கேது வெளிநாட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டிருப்பீங்க, போகாம இருப்பீங்க, செலவுக்கு பணம் இல்லை, தூக்கம் இல்லை, அப்படியே அடிக்க சொல்லலாம். இந்த நான் சொல்ற விஷயங்கள்லாம் இப்ப இந்த நடுத்தரமான ஜாதகங்கள்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆமா இருந்துச்சுன்னு நினைப்பீங்க, எல்லாருக்கும் இல்லை. அந்த தசாபுத்தி நடந்தவங்களுக்கு. அப்ப என்ன சொல்றேன், 100ல ஒரு 2 பேர் 3 பேர்னாலும் கரெக்டா இருக்கும். அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனத்தே ஒரு வீடியோ போடுறது பார்த்துக்கிட்டு இருக்க உணர்ந்து சாப்பிடும் போது அந்த ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் பலன். சும்மா என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு வெடுக்குன்னு முளைஞ்சோம்னா விஞ்ஞானப்படி மருத்துவப்படி உடம்புல சத்து ஏறாது, எதுவுமே சத்து கண்டிப்பா ஏறாது. சாப்பிடும்போது செல்போனோ எதையுமே எந்த நினைப்பும் இல்லாம ஒரு செயலை செய்யணும், அப்பதான் உமிழ்நீர் சுரக்கும், அப்பதான் ஜீரணமாகும். சில விஷயங்கள் இருக்குது. அப்ப 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது அற்புதமா 11க்கு போறாரு. ராகு இருக்கிற 6 11 சிறப்பா செய்வாங்க. இப்ப பாருங்க 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு வராரு 5, இவர் 11க்கு போறாரு. 11 குருவோட தானே சேர்றாரு. குருவோட சேரும் பொழுது அந்த குருவுக்கு வலிமை தான் ஒளிய, கேது சேரும் பொழுது ராகு சேர்ந்தா தான் ஒளியை குறைப்பாரு. கேது குருவை அந்த கேது யோக அமைப்பு கொண்டு போவாரு. கேது யோகம்ங்கிறது குருக்கேது சேர்றது மட்டும் இல்லை, இருந்தாலும் அந்த குருக்கேது சேர்வது நன்மை. அப்ப இந்த வருஷம் கன்னிராசி அன்பர்கள் ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பேருமே இருக்காங்க, ஏக ராசி, ஒரே ராசியை சேர்க்கக்கூடாதும்பாங்க. இப்பெல்லாம் நுணுக்கம், அதெல்லாம் தவறு. 6-8 சேர்க்கக்கூடாது, அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அப்ப பொருத்தம் பார்க்க மிக சிறப்பாக பார்க்கிறேன். திருமண பொருத்தம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற அமைப்புல நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட 15 அது தெரியும், வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப கன்னிராசிக்கு கணவன் மனைவி இருவருமே பலம் பெறுவீர்கள். இந்த வருஷம் அற்புதமாக குழந்தை அமைப்பு நல்லபடியா இருக்கும். வெகு சிறப்பாக பூர்வ அதிர்ஷ்டமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். இறைவனை மறுக்காதீர்கள். இறைவனை மறுப்பது மனித ஜென்மம் இல்லை. அடுத்து குலதெய்வத்தை வழிபடுங்க, இஷ்ட தெய்வம் வழிபடுங்க, வெகு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து துலாம் ராசிக்கு இந்த வருஷம் என்ன பலன் தருவீங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.